தயாநிதி மாறனுக்கு எதிரான தொலைபேசி இணைப்பு வழக்கு சிபிஐ விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. பிஎஸ்என்எல் அதிவிரைவு தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கு எதிரான வழக்கில் சிபிஐ விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத தொலைபேசி இணைப்புகளால் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அந்த வழக்கு குறித்த விளக்கத்தினை அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொலைத்தொடர்பு செயலரை சாட்சியாக விசாரிக்க ஏன் அழைக்கக்கூடாது என்றும் சிபிஐ விளக்கம் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எனது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். வணக்கம். விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், கடந்த 2004 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் மத்திய அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக அவர் பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் பிஎஸ்என்எல் அதிவிரைவு தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் அதனால் அரசுக்கு வருவாய் பெருமளவு இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அவருடைய அமைச்சர் என்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக அரசுக்கு பெருமளவு வருவாயை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றுதான் குற்றச்சாட்டு. இந்த சட்டவிரோத தொலைபேசி இணைப்புகள் மூலம் அரசுக்கு வருவாய் ஏற்படுத்திய தயாநிதி மாறன் மற்றும் அவரது சகோதரர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோர் மீது மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த சட்டவிரோத தொலைபேசி இணைப்பு வழக்குல மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலாளரை விசாரணை நீதிமன்றத்துல ஒரு சாட்சியாக ஆஜராக உத்தரவிட கோரி தயாநிதி மாறன் நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு கடந்த மார்ச் மாதம் விசாரணைக்கு வந்தது. அதை தொடர்ந்து இப்ப இன்றைக்கும் விசாரணைக்கு வந்திருக்குது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த வழக்குல தொலைத்தொடர்பு இணைப்பு மற்றும் அதை பயன்படுத்துதல், நிர்வாக விதிகளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் சம்பந்தப்பட்ட அந்த 2004, 2007 வரையிலான காலகட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால இதற்கு நிர்வாக செயல்முறை நடவடிக்கைகளும் நேரடியாக தொடர்புடைய நபர்கள், நிர்வாகத்தோடு நேரடியாக தொடர்புடைய நபர்கள் சாட்சியம் அளிக்கணும். அந்த வகையில தொடர்புத்துறையினுடைய செயலாளரை இந்த வழக்குன்னு ஒரு சாட்சியாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஐயும் மேல் முறையீட்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த வழக்கு நீதிபதிகள் KV விஸ்வநாதன், அருண் பள்ளி ஆகியோரோட அமர்வுல இப்ப இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொன்னார், ராஜு ஆஜராகி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வழக்குல தொலைத்தொடர்புத்துறையினுடைய செயலாளர் சாட்சியாக ஆஜராக உத்தரவிட்டது குறித்து ஒரு சரியான நடைமுறை இல்லை என்று சொன்னார். அப்ப சாட்சியாக ஒருத்தரை விசாரிக்கணும்னா சட்டத்துல அதை அழைக்க கூடாதுன்னு இன்னும் விதிமுறைகள் உள்ளதா என்று ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய தொலைத்தொடர்பு செயலாளர் சிபிஐ தரப்பு சாட்சியமாக விசாரிக்கலாமே, இதுல என்ன உங்களுக்கு ஆட்சேபனை என்று சிபிஐ வழக்கறிஞரிடமே நீதிபதி கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு சிபிஐ தரப்புல ஆஜரான வழக்குரைஞர், மத்திய தொலைத்தொடர்புத்துறையினுடைய செயலாளரை சிபிஐ தரப்பு சாட்சியமாக விசாரிப்பது குறித்து உரிய விளக்கத்தை பெற்று தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்திய தொலைத்தொடர்புத்துறையினுடைய செயலாளர் சிபிஐ தரப்பு சாட்சியமாக விசாரிக்கலாமா என்பது குறித்து தயாநிதி மாறன் உள்ளிட்ட எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டார். அதே நேரத்துல மத்திய இந்த தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் இந்த வழக்கில் ஏன் சாட்சியமாக அழைக்கக்கூடாது என்பது குறித்து சிபிஐ உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை வருகின்ற 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.